வணக்கம். ஆன்லைன் இன்கம் சேலஞ்ச் 21 நாள் ப்ரோக்ராமுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். இன்னைக்கு நம்ம 5வது டேல இருக்கோம். ஆல்ரெடி நம்ம 4 வீடியோஸ் ஆல்ரெடி பார்த்துருப்போம். அந்த 4 வீடியோஸ்லயும் நீங்க நெறைய விஷயங்கள் கத்துருப்பீங்க. அது கண்டிப்பா நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னும் நீங்க நான் சொன்ன டாஸ்க் எல்லாம் நீங்க கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா, நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, நம்ம ஒன்லி வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா, நமக்கு பிராக்டிகல் நாலேட்ஜ் கிடைக்காது. ப்ராக்டிகல் நாலேட்ஜ் வேணும் அப்படின்னா, அதில நீங்க அதை யூஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான், அதை ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அது நாலேட்ஜ் கிடைக்கும். அதனால நீங்க ஆல்ரெடி 4 வீடியோஸ்ல எதுவுமே நீங்க பண்ணல அப்படின்னா, 4 வீடியோஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த வீடியோஸை நீங்க பாருங்க. ஓகே. ஆல்ரெடி நீங்க நிறைய பேர் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். அப்படி நீங்க பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நீங்க கமெண்ட்ல நீங்க டைப் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி இத்தனை டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல கொடுங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா, நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம யூடியூப்ல தான் இருக்கோம். யூடியூப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். நிறைய பேர் கேட்பாங்க, யூடியூப்ல ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. யூடியூப்ல ஏர்ன் பண்ணலாம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஏர்னிங் கெப்பாசிட்டிங்கிறது ரொம்ப கம்மி தான். யூடியூபுடைய ஏர்னிங் கெப்பாசிட்டி. யூடியூபுடைய ஏர்னிங் கெப்பாசிட்டி எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய கண்டென்ட் நல்லா இருக்கும். உங்களுடைய கண்டென்ட் குவாலிட்டி கண்டென்ட்டாக இருக்கணும். அதாவது மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். வேல்யூபிளாக இருக்கணும். வேல்யூபிள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். யூடியூப்ல நீங்கள் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா, ஒரு 2-3 விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களா இருக்கு. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். யூடியூப்ல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, கண்டினியூஸாக நம்ம வீடியோஸ் போடணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 15 நாள் முன்னாடி வீடியோ போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 நாளுக்கு அப்புறம் தான் ஒரு வீடியோ போடுவாங்க. அந்த கண்டினியூட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். அந்த கண்டினியூட்டி இல்லை அப்படின்னா உங்களால் ஏர்ன் பண்ண முடியாது. ஏன் அந்த கண்டினியூட்டி ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்துட்டு நான் நாளைக்கு ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா, உடனே நான் அப்லோட் பண்ணோடனே உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷனாக காமிக்கும். இந்த மாதிரி இவர் வீடியோ போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை கிளிக் பண்ணி பார்ப்பீங்க. அதனால கண்டினியூட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது முதல் விஷயம். 2வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்கும். உங்களுடைய குவாலிட்டி கண்டென்ட் வேல்யூபிள் கண்டென்ட்டாக இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கண்டென்ட்ஸ்லாம் கண்ணா பின்னான்னு போடுவாங்க. பட் யூசருக்கு நல்ல வேல்யூபிளாக இருந்தால் மட்டும்தான் யூசர்ஸ் அதை ஃபுல்லாக பார்ப்பாங்க. அதனால வேல்யூபிளான கண்டென்ட்டாக நீங்கள் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுவும் மினிமம் 10 நிமிஷம் 5 நிமிஷம் வீடியோ எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பட் கண்டென்ட் வேல்யூபிளாக இருக்கணும். மக்கள் அதை கண்டினியூஸாக பார்க்குற மாதிரி இருக்கணும். கண்டினியூஸாக மீன்ஸ் போர் அடிக்காமல் இருக்கணும். போரிங் இல்லாமல் நீங்கள் கொடுக்கணும். இது ஒரு 2வது விஷயம். 3வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் யூடியூப் எதுக்கு ஏர்னிங்ல எடுப்பாங்க அப்படின்னா, நான் வீடியோ போடுறேன். வீடியோ போடும்போது நடுவில் விளம்பரங்கள் ஓடுது. அந்த விளம்பரத்தில் எனக்கு ஏர்னிங் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இது பண்ணுவாங்க. இப்போ இந்த நடுவில் விளம்பரங்கள் வருது. இதுக்கும் ஒரு யூடியூப் ஒரு செக்லிஸ்ட் வச்சிருக்காங்க. அது என்ன செக்லிஸ்ட் அப்படின்னா, உங்களுடைய வீடியோஸ், அதாவது உங்களுடைய யூடியூப் சேனல்ல 1000 சப்ஸ்கிரைபர் இருக்கணும். பிளஸ் உங்களுடைய வீடியோவை 4000 ஹவர்ஸ் பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சொல்லுது. இந்த 2 விஷயங்களும் நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணா மட்டும்தான் யூடியூப் உங்களுக்கு அந்த மானிட்டைசேஷன் அப்படிங்கிற ஒரு பட்டனை எனேபிள் பண்ணும். இது நான் என்னுடைய பழைய வீடியோஸ் எல்லாத்துலேயும் சொல்லியிருக்கேன். இப்போ நிறைய பேர் இந்த 21 டேஸ் சேலஞ்சில் புதுசாக இருப்பீங்க. அதனால தான் நான் திருப்பியும் சொல்கிறேன். 1000 சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் 4000 ஹவர்ஸ், இதுவும் நீங்கள் ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் இந்த இதை சாட்டிஸ்ஃபை பண்ணிடணும். இப்போ நிறைய பேர் கேட்கலாம், நான் இப்போ சேனல் ஆரம்பித்து 2 வருஷம் ஆச்சு, நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னா, இப்போ இன்னையில இருந்து ஒரு வருஷத்துக்குள்ள, அதாவது லாஸ்ட் 365 டேஸில் உங்ககிட்ட 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 ஹவர்ஸ் உங்கள் வீடியோவை பார்த்துருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் அந்த மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. இந்த 4000 ஹவர்ஸ் அப்படின்னா எவ்வளோன்னா 2,40,000 மினிட்ஸ், 2,40,000 நிமிஷங்கள்.
ஸோ இந்த 2,40,000 நிமிஷங்கள் நீங்கள் வந்து உங்கள் வீடியோ வந்து நிறைய பேர் பார்த்துட்டாங்க அப்படின்னா ஸோ நீங்கள் மானிட்டைசேஷனுக்கு எனேபிள் ஆகிடுவீங்க. ஸோ இந்த 2,40,000 எப்படி வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது? 1000 நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கூட ரொம்ப ஈஸி. ஆனால் 2,40,000 மினிட்ஸ் வந்து எப்படி பார்க்க வைக்கிறது அப்படின்னா ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து வேல்யூபிள் கண்டென்ட்டாக கொடுக்குறோம். ஸோ இதுக்கு தான் நான் முக்கியமான விஷயம் சொன்னேன், வேல்யூபிள் கண்டென்ட்டாக கொடுக்குறோம். ஓகே, ஸோ இப்போ யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வழிகளில் நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம். இப்போ நம்ம சொன்னது யூடியூப் மூலமாக மட்டும் ஏர்ன் பண்ணுற விஷயம் தான் நம்ம இப்போ சொன்னது. இந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், ஸோ 4000 ஹவர்ஸ் வந்து பார்க்கணும். ஸோ அதுவும் ஒரு வருஷத்துக்குள்ளே பார்க்கணும். ஸோ இது நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா மானிட்டைசேஷன் பட்டன் எனேபிள் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வீடியோவில் நடுவில் வந்து உங்கள் விளம்பரத்தில் அது ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் சேனல்லே வந்து காமிப்பாங்க, யூடியூப் கம்பெனியை வந்து காமிப்பாங்க. இப்போ நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை வந்து நிறைய இடத்துக்கு ப்ரமோட் பண்ணாது தான். ஸோ இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு பிஸ்னஸ் இல்லை. ஏன் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிக்கு ஒரு 15 நிமிஷம் வந்து தினமும் வந்து ஒதுக்கணும். ஸோ ஒதுக்குனா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த இது வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய பிஸ்னஸ் வந்து வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 15 நிமிஷம் என்னுடைய ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிக்கு ஒதுக்குனேன் அப்படின்னா ஒரு 2 லீட்ஸாவது எனக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால ப்ரமோஷன் ஆக்டிவிட்டியே நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணுறாங்க. இந்த ப்ரமோஷன் ஆக்டிவிட்டிக்கு நீங்கள் யூடியூபை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெமோ காமிக்கிறதுக்கு யூடியூபை யூஸ் பண்ணலாம். ஸோ இல்லை அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை பற்றி பேசுகிறதுக்கு நீங்கள் யூடியூப் இது பண்ணலாம். நீங்கள் உங்கள் கஸ்டமருடைய டெஸ்டிமோனியில் இது பண்ணணும் அப்படின்னா அப்பவும் யூடியூபை யூஸ் பண்ணலாம். ஸோ யூடியூபை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய ப்ராடக்டோடைய லிங்க்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஆன்லைன் ஸ்டோர் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த லிங்க்கை கீழே நீங்கள் கொடுத்துடலாம். இப்போ இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணணும்னா கீழே இருக்க லிங்க் கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முன்னாடி வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மொபைல் நம்பர்லாம் கொடுப்பாங்க, வாட்ஸ்அப் நம்பர்லாம் கொடுப்பாங்க. பட் இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஆன்லைன் ஸ்டோரே டேரெக்டாக பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து நீங்கள் வந்து கால் பண்ண சொன்னீங்க அப்படின்னா அதில் 10 பேரில் 2 பேர் தான் வந்து கால் பண்ணுவாங்க, மிச்சம் 8 பேர் வந்து கால் பண்ண மாட்டாங்க. இதே நீங்கள் ஒரு ஆன்லைன் ஸ்டோர் லிங்க்கையோ பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த 10 பேரில் 5 பேராவது கண்டிப்பாக கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால நீங்கள் உங்களுடைய ப்ராடக்டையும் யூடியூப்பில் நீங்கள் செல் பண்ணலாம். ஸோ யூடியூப்பில் விளம்பரம் மட்டும்தான் இருக்குது, அது மூலமாக மட்டும் தான் செல் பண்ணணும், யூடியூப் மூலமாக வருமானம் வரும்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது, நீங்கள் செல் பண்ணலாம். ஸோ இது வந்து 2வது விஷயம். அதே போல் 3வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்ககிட்ட ஒரு 50,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, உங்களுடைய வேல்யூபிள் கண்டென்ட்னால நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய அட்வர்டைசர்ஸ் வந்து உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஏன் அப்படின்னா உங்ககிட்ட ஒரு 50,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னா நீங்கள் ஒரு வீடியோ இன்னைக்கு போடுறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 10,000 பேராவது அட்லீஸ்ட் பார்க்குறாங்க அப்படின்னா நிறைய அட்வர்டைசர்ஸ் வந்து அந்த எந்த யூடியூப் சேனலுக்கு நிறைய வியூஸ் வருதோ அந்த வியூஸ்க்கு அந்த யூடியூப் சேனலில் தான் நாடுவாங்க. ஸோ அது மூலமாகவும் உங்களுக்கு விளம்பர வாய்ப்புகள், விளம்பர வருமானங்கள் வரும். இப்போ நிறைய சேனலில் பார்த்துருப்பீங்க, அந்த அந்த வீடியோஸ் ஆரம்பிக்க முன்னாடி ஒரு வீடியோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க. ஸோ வீடியோ வந்து மிடில் போயிட்டே இருக்கும்போது கீழே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஓடிட்டு இருக்கும். ஸோ இது மூலமாகவும் நீங்கள் வருமானம் வந்து பெறலாம். ஸோ யூடியூப்பில் நீங்கள் வந்து இந்த மாதிரி 3 வழிகளில் நீங்கள் வருமானம் பெறலாம். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் ப்ராடக்ட்டை நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நான் சொன்ன விதத்தில் நீங்கள் உங்கள் ப்ராடக்டை டெமோவாக காமிக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை பற்றியும் ஏதாவது ஒரு கண்டென்ட்டாக வந்து நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரிசல்ட்ஸ் வரைக்கும். ஸோ முக்கியமாக இந்த யூடியூப்பில் நீங்கள் பேசும்போது உங்கள் ப்ராடக்ட் வந்து என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தையும் பற்றி தெளிவாக வந்து பேசுங்க. ஸோ ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்டோட ஃபீச்சர்ஸ்க்காண்டி ப்ராடக்டை வாங்குறது இல்லை, அந்த ப்ராடக்ட் வந்து என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்துக்காண்டி தான் வாங்குறாங்க. ஸோ அதனால ப்ராப்ளத்தை பேசி அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ப்ராடக்டை வந்து செல் பண்ணலாம். ஸோ இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்டில் யூஸ்ஃபுல் அப்படின்னு போடுங்க. ரொம்ப நான் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து படிக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்கேன். ஸோ அதனால் மறக்காமல் இந்த விஷயத்தை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். ஸோ இது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.